டுடே என்ன பார்க்க போகிறோன்னா பயிற்சி 2.6ல் 4வது சம் பார்க்க போகிறோம். 4th சம். பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக, மேலும் இதன் மையம் மற்றும் ஆரத்தை காண்க. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு கவனிங்க. இதில் எப்படி பின்வரும் சமன்பாடு வட்டம் இருக்கும், அந்த வட்டத்தில் எப்படி மையம் இருக்கும், ஆரம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். திஸ் ஃபார்மேட் இருக்கணும்ப்பா. என்ன ஃபார்மேட்னா z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். அதாவது மாடலஸ் இருக்கணும், ஈக்குவலுக்கு அந்தாண்ட ஆர் இருக்கணும், இசட்டோட கெழு வந்து 1 இருக்கணும், மைனஸ் இருக்கணும். மைனஸ்னால் இசட் நாட் என்பது மையம், ஈக்குவலுக்கு இந்தாண்ட இருக்கிறது ஆரம். நான் போச்சுங்க. ஃபஸ்ட் கண்டிஷன் 2 பக்கம் மாடலஸ் இருக்கணும், ஈக்குவலுக்கு இந்தாண்ட நம்பர் இருக்கணும். நெக்ஸ்ட்டு முதல் இது வந்து இசட்டோட கெழு வந்து 1 இருக்கணும். அதேமாதிரி இங்கே என்ன வரணும், இசட் நாட்டுக்கு முன்னாடி மைனஸ் வரணும். பாருங்கள் கொஸ்டினை பாருங்கள். மாடலஸ் ஆஃப் z மைனஸ் 2 மைனஸ் i ஈக்குவல் டு 3. இசட்டோட கெழு 1 இருக்கா? இருக்குது, கம்பல்சரி. மைனஸ் இருக்குது, ஆனால் மைனஸ் வந்து பொதுவாக வெளியே எடுக்கிற மாதிரி இருக்குது. ஈக்குவலுக்கு இல்லாமல் மாறலி இருக்குது. சரி கவனிங்க. இப்போ மாடலஸ் ஆஃப் z மைனஸ் 2 காமனாக இருக்கிறத எடுத்துருங்க. 2 + i ஈக்குவல் டு 3. இப்போ மையம் எழுதலாமா? மையம் நான் என்ன சொன்னேன், z நாட் தான் மையம் சொன்னேன். அப்போ z நாட் மையம்னா என்னது? பாயிண்ட் எழுதுவோமா? என்ன இருக்குது? 2, i எழுதக்கூடாது. i பத்தில் இருக்கிறது தான் 1. நெக்ஸ்ட்டு ஆரம். ஆரம் என்னது? ரேடியஸா? ரேடியஸ் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ அதுதான் ஆரம். இவ்வளோதான்ப்பா. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் 2. அதாவது 2z + 2 - 4i ஈக்குவல் டு 2. சரிங்களா? தீர்வு பார்க்கலாமா? இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்தை குறிக்குமான்னு காட்டுங்க. நெக்ஸ்ட்டு மையம் மற்றும் ஆரம் காணுங்க. கவனிங்க. என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். இசட்டுக்கு முன்னாடி கீழே வந்து என்ன இருக்கணும்? 2 பக்கம் மாடலஸ் இருக்குது, இந்தாண்ட ஈக்குவலுக்கு இந்தாண்ட ஒரு நம்பர் இருக்குது, மாடல் இருக்குது. ஆனால் இசட்டோட கீழே என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். அங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்புறம் எல்லாத்துலேயும் 2 வெளியே எடுத்துருங்க. 2z + 2 - 4i ஈக்குவல் டு 2. 2 வெளியே எடுத்துடலாமா? இந்த டேம் பக்கம் 2 வெளியே எடுத்தால் z + 1 - 2i ஈக்குவல் டு 2. இந்த 2 அந்த எடுத்து போயிடுங்க. z + 1 - 2i ஈக்குவல் டு 2/2. அடித்தா என்ன வரும்? 1. z + 1 - 2i ஈக்குவல் டு 1. நம்மளுக்கு z மைனஸ் z நாட் உதவியில் இருக்கா? இல்லை, இங்கே ப்ளஸ் இருக்குது. நம்மளுக்கு நான் வேணும் z மைனஸ் z நாட். அப்போ மைனஸ் சொல்லி எடுத்துலாமா? அப்போ z இங்கே மைனஸ் சொல்லி எடுத்து என்னது? +1 ஆகிடும், -1 ஆகிடும், +2 -2 +2i ஆகிடும். சரிங்களா? ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், z மைனஸ் z நாட் இந்த வடிவில் இருக்கா? z மைனஸ் z நாட் இதோட வேல்யூ 6. அப்போ இது மையம், இது ஆரம். அப்போ மையம் என்னன்னு பார்க்குமா? மையம் ஈக்குவல் டு ஆரம் ஈக்குவல் டு மையம் என்னது? -1, 2. ஆரம் என்னது? ரேடியஸ் 1. சரிங்களா? சப்டிவிஷன் 2 முடிஞ்சு. நம்மளுக்கு z மைனஸ் z நாட் ஃபார்மேட் இருக்கணும்ப்பா. சரிங்களா? சப்டிவிஷன் 3 பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் 3 ரொம்ப ஈஸியானது. 3z மாடலஸ் ஆஃப் 3z - 6 + 12i ஈக்குவல் டு 8. இப்போ என்ன பார்க்கணும்? நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் இருக்கணும்? z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர். இதில் நம்மளுக்கு இசட்டோட கீழே என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். நம்ம என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் 3 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 3 வெளியே எடுத்துகிட்டு வரும். 3 வெளியே எடுத்துருங்க. z மைனஸ் 3 வெளியே எடுத்தால் 2, 3 வெளியே எடுத்தால் +4i ஈக்குவல் டு 8. இந்த 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. z மைனஸ் 2 + 4i ஈக்குவல் டு 8/3. சரிங்க. z மைனஸ் z நாட், ஆனால் நம்மளுக்கு மைனஸு ப்ளஸ் நம்ம பொதுவாக தான் எடுக்கணும். இப்போ கவனிங்க, z இங்கே மைனஸ் இருக்கா? நம்ம பொதுவாக மைனஸ் எடுத்தால் ஃபஸ்ட்டுக்கு +2 வரும், அடுத்து -4i வரும், மாடலஸ் 8/3. பாருங்கள், z மைனஸ் z நாட், z மைனஸ் z நாட். அப்போ மையம் என்ன வரும்? மையம் ஈக்குவல் டு ஆரம் ஈக்குவல் டு மையம்னா நம்மளுக்கு z நாட். அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க வேல்யூ 2, -4. ஆரமோட வேல்யூ என்னது? 8/3.
இதுதான் ரொம்ப ஈஸி, கம்பல்சரி. இது 2 மார்க்கில் வரும். கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மையம் அதாவது வட்டத்தோட சமன்பாடு குறிக்கிறதான்னு காட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதோட மையம் மற்றும் ஆரம் காணுங்க. தேங்க்யூ டு ஆல்.